பாதையினில் நாங்கள் நடந்து செல்ல ஆவியின் கிருபை தந்திடும். உண்மை அன்பு கொண்டு நாங்கள் வாழ இன்று நிரப்பும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், நிரப்பும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் இதயங்களில் உந்தன் வசனம் தாரும், உந்தன் வசனம் தாரும். பாதைக்கு வெளிச்சம் வசனம், பாதைக்கு வெளிச்சம் வசனம், பாதைக்கு வெளிச்சம் வசனம், பாதைக்கு வெளிச்சம் வசனம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. அருள்நாதர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த திருநாமத்தினாலே இந்த வார்த்தையின் வல்லமை எங்கள் நிகழ்வை தொடர்ந்து பார்க்கிற தேவனுடைய பிள்ளைகளாகி உங்கள் அனைவரையும் நிறைவான சந்தோஷத்தோடு கூட வாழ்த்தி இந்த நிகழ்வுக்கு வரவேற்கிறோம். பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக என்று சொல்லி உங்களை நிறைவான சந்தோஷத்தோடு கூட வாழ்த்துகிறோம். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த நாளில் கர்த்தர் மிகவும் நாம் அறிந்து எச்சரிப்போடு கூட நடந்து கொள்வதற்காக ஒரு செய்தியை கர்த்தர் இன்றைக்கு பேசும்படியாக என் உள்ளத்தில் ஏவினார். அது ஒருவேளை இந்த கோணத்தில் எத்தனை பேர் இதை நீங்கள் தியானித்திருப்பீர்களோ தெரியாது. ஆண்டவர் ஒரு நாள் என்னோடு பேசும்போது சொன்னார், தேவனுடைய ஆலோசனை இல்லாத சுய தீர்மானங்களின்படியாக நடக்கிற எந்த மனிதனும் வாழ்க்கையில் தோற்று போவான் என்று தேவனுடைய ஆலோசனையை விட்டு ஒதுங்குகிற ஜனங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சில காரியங்களை கர்த்தர் காண்பிக்க கர்த்தர் விரும்புகிறார். விசேஷமாக நம்ம எல்லாருக்கும் தெரியும், எப்போவுமே நிறைய இடங்களில் ஆண்டவர் 2 நபர்களை குறித்து பேசிக்கிட்டே வருவார். 2 நபர்களோடு இணைந்து அந்த சத்தியம் வந்து கொண்டு இருக்கிறோம். அதில் ஒருவருடைய வாழ்க்கை இன்னொருடைய வாழ்க்கை பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். அதில் தேவனோடு இணைந்திருக்கிற மனிதன் வெற்றி பெறுவான், தேவனை விட்டு விலகுகிறவன் தோற்று போவான். அதன் அடிப்படையில் இந்த வேத புஸ்தகத்தில் நமக்கு தேவை, ஆண்டவருடைய தேவை, முதலாவது ஆண்டவர் உலகத்தை அழித்த பிறகு, 2வது நோவா சாம் என்கிற அந்த சந்ததி மூலமாக ஆபிரகாம் என்று சொல்லி ஒரு மனிதனை தேவன் அழைக்கிறார். அவருடைய திட்டம் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அதன் பிறகு கர்த்தர் இஸ்ரவேலாய் மாற்றுகிறார். அதன் பிறகு அதில் யூதா என்கிற ஒரு கோத்திரத்தை அவர் மூலமாக கொடுக்கிறார். அந்த யூதா கோத்திரத்தில் யூதராஜ சிங்கமாகி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாக அவர் பூமியில் வருவதற்கு திட்டம் வைத்திருந்தார். உலக இரட்சகராக வந்து செயல்படுவதற்காக ஆபிரகாமிலிருந்து அந்த சந்ததியை கர்த்தர் தெரிந்தெடுத்தார். ஆனால் இந்த இடைப்பட்ட வேளையில் தேவன் ஆபிரகாமை அழைக்கும் போது ஆபிரகாமுடைய சகோதரன் மகனாகிய லோத்து என்கிற ஒருவரை கூட அழைத்து வரும்படியாக தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆனால் அந்த லோத்துவினால ஆண்டவருக்கு ஏதாவது ஒரு உபயோகம் உண்டா என்று சொன்னால் ஆண்டவருக்கு ஒரு உபயோகம் இல்லை லோத்துனால. சேஷமாக அந்த லோத்து மூலமாக 2 சந்ததிகள் மோவாப் அம்மோன் என்ற 2 சந்ததிகள் உருவானது மாத்திரமல்ல, வனாந்திரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து வரும்போது அவர்கள் இடையூறாக தான் இருந்தார்களே தவிர கர்த்தருக்கு இந்த லோத்துவினால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆனாலும் இந்த லோத்துனுடைய வாழ்க்கையை கர்த்தர் வேத புஸ்தகத்தில் ஆரம்பம் முதல் முடிவு பரியந்தம் தெளிவாக ஏன் எழுதி வைத்திருக்கிறார் என்று சொன்னால், இந்த லோத்துடைய வாழ்க்கை ஒரு தேவ ஆலோசனை கூட கேட்காதபடி, அல்லது மூத்தவராகிய ஆபிரகாமுடைய ஆலோசனை கூட கேட்காதபடி, எல்லாமே அவர் தன் சுயமாக முடிவு எடுத்தபடியினால் கடைசியில் அவர் தோற்று போன ஒரு வாழ்க்கை வாழ்ந்த ஒரு மனிதனாக இந்த வேத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். இது நமக்கு மிகவும் எச்சரிப்பு. ஆனால் ஆபிரகாமுடைய வாழ்க்கை அவர் அவசரப்படாதபடிக்கு தேவன் சொன்ன திட்டத்தின்படி பொறுமையோடு கூட காத்திருந்து தேவனுடைய வேலை வரையிலும் அவர் தேவன் மேல் நம்பிக்கையோடு கூட இருந்தபடியினால் தேவன் அவர் மூலமாக இன்றைக்கும் ஆண்டவர் சொல்கிறார், என் சிநேகிதனாகிய ஆபிரகாம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுவார். ஆகவே தேவனுடைய ஆலோசனை திட்டத்திற்கு தன்னை ஒப்பு கொடுக்காதபடிக்கு சுயமாக மனிதன் எடுக்கிற திட்டங்கள் தீர்மானங்கள் மூலமாக மனிதர்கள் பூமிக்கு பாடங்களாக அமைந்து விடுகிறார்கள். அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு லோத்துடைய வாழ்க்கையை தான் நாம் எச்சரிப்பாக தியானிக்கும்படியாக கர்த்தருடைய உள்ளத்தில் ஏவினார். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, முதலாவதாக லோத்து என்று சொன்னால் அதனுடைய பொருள் என்னவென்று சொன்னால் முக்காடு என்று சொல்லி பொருள். அது முகத்துக்கு போடக்கூடிய முக்காடு, முகத்தை மறைத்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை. அது அப்படிதான் அவருடைய வாழ்க்கையும் இருந்திருக்கிறது. நீங்கள் வேத புஸ்தகத்தை வாசிக்கும் போது ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் முதலாவது ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கிறார். கீழே நான் வாசித்து பார்க்கும்போது 5வது வசனத்தில் ஆபிரகாம் தன் மனைவியாக சாராயையும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும்
தாங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பத் எல்லாவற்றையும் ஆரானிலே சவதரித்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு அவர் கானான் தேசத்திற்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்தில் சேர்ந்தார்கள் என்று ஒரு வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே அவர் அவருடைய சொந்த ஊராகிய கல்தேயர் ஊராகிய ஊர் என்கிற தேசத்திலிருந்து ஆரானுக்கு வந்து அங்கே தேராக மரித்து போகிறார். அங்கிருந்து அவர் அழைக்கும் போது லோத்தையும் அழைத்து கொண்டு வருகிறார். ஏன்னா அவருடைய தகப்பனார் மரித்து போனார். இப்போது இவருக்கு ஏற்கனவே சொல்லுவாங்க, இது எக்ஸ்ட்ரா லக்கேஜ்னு சொல்லுவாங்க. அதே போல இந்த லோத் என்பவர் ஆபிரகாமுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் தான். இந்த வேதத்தில் வாசித்து பார்க்கும்போது வேதத்தில் நான் வாசித்து பார்க்கிறோம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்தை நான் எடுத்து வாசித்து பார்க்கும்போது ஆண்டு வசனம் சொல்லுகிறது 7வது வசனத்தில் ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிட்டு அக்காலத்திலே கானானியர் பெரிசியர் அந்த தேசத்தில் குடியிருந்தார்கள். அப்போ ஆபிரகாம் லோத்தை பார்த்து சொல்றாரு, அப்பா உன்னுடைய மந்தை மேய்ப்பருக்கும் என்னுடைய மந்தை மேய்ப்பருக்கும் உனக்கும் எனக்கு சண்டை வேண்டாம். ஆகவே நீ இந்த தேசத்தை எல்லாம் சுத்திப்பாரு, உனக்கு எந்த இடம் உனக்கு பிடிக்குதோ நீ அங்கே போப்பா, நீ எடுத்த பிறகு நான் மீதத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன் என்று சொல்லி ஒரு பெருந்தன்மையோடு கூட லோத்துவுக்கு விட்டு கொடுக்கிறார். நல்லா கவனிங்க, அவரை ஒரு மகனை போல அழைத்து வந்த தன்னுடைய தகப்பனுடைய சகோதரனுக்கு அவர் மரியாதை கொடுக்காதவராக இவர் அந்த இடத்துல தன் சுயமாக ஒரு இடத்தை தெரிந்தெடுக்கிறார். எந்த ஆலோசனை இங்கே ஆண்டவர்கிட்டையும் கேட்கல, ஆபிரகாம்கிட்டையும் கேட்கல. வேதம் சொல்லுகிறது 10வது வசனத்தில் 13:10 அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாக கண்டான். கர்த்தர் சோதோமையும் குமாரவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருடைய தோட்டமாக ஏதேன் தோட்டம், எகிப்து தேசம் எல்லாருக்கும் தெரியும். நைல் நதி கதியோரங்களில் இருக்கிற அந்த செழிப்பு, உலகத்திலேயே நீளமான நதி நைல் நதி, அந்த நைல் நதியோட செழிப்பை போல் இந்த இடம் இருக்கிறதே என்று சொல்லி லோத்து நினைத்து, நான் அந்த இடம் எனக்கு தேவை, கவர்ச்சியாக பார்க்கிறேன், செழிப்பாக பார்க்கிறேன். அவர் புறத்தோட்டத்தை கண்டு வெளியே இருக்கிற அழகை கண்டு அவர் அந்த இடத்தை சுயமாக தெரிந்தெடுக்கிறார். செல்ஃப் டிசிஷன். ஆகவே சுய தீர்மானத்தின்படி லோத்து ஆண்டவருடைய ஆலோசனையும் இல்லை, ஆபிரகாமுடைய ஆலோசனையும் இல்லை, இது முக்காடுடைய ஆலோசனை, லோத்துடைய ஆலோசனை. அவர் அந்த இடத்தை தெரிந்தெடுக்கிறார். ஆனால் வேதம் சொல்கிறது, கீழே வாசித்து பார்க்கும்போது 13வது வசனத்தில் ஆதியாகமம் 13:13 வாசிக்கும் போது சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பதாக மகா பாவிகளுமாக இருந்தார்கள். எங்கே போய் மாட்டிக்கிட்டார் பார்த்தீங்களா? இப்போ வெளியே பார்க்கும்போது செழிப்பு, நல்ல விளைச்சல் இருக்கிற இடம் தான், நல்ல ஆடு மாடு மேய்க்க நல்ல இடம் தான், எல்லாம் நல்லா தான் தெரியுது. ஆனால் உள்ள போன பிறகு அந்த ஜனங்கள், வேதம் சொல்கிறது, பொல்லாதவர்கள் கர்த்தருக்கு முன்பதாக மகா பாவிகளுமாக இருந்தார்கள். இப்போது இதை நல்லா கவனித்து பாருங்க. என்னுடைய ஆராய்ச்சியின்படியாக லோத்து இதுவரையிலும் திருமணம் செய்து கொண்டதாக வேதத்தில் இல்லை. ஒருவேளை அங்கே போன பிறகு அந்த ஜனத்தில் அவர் தன்னுடைய வாழ்க்கை துணை தெரிந்தெடுத்திருக்க வேண்டும். நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். இது அது 2வது தவறு லோத்து செய்தது. முதலாவதாக தன்னுடைய சுய அறிவின்படி ஒரு அழகான இடம் என்று அந்த இடத்தை தெரிந்தெடுத்தார். ஆனால் ஜனங்கள் பொல்லாதவர்கள் என்று இருந்திருக்கிறார்கள், அதில் போய் அவர் மாட்டிக்கொண்டார். 2வதாக எந்த ஆலோசனை இல்லாதபடி அந்த ஜனங்களுடைய சமூகத்திலேயே தன்னுடைய வாழ்க்கை துணையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். பவுலடிகள் ஒரு அருமையான எச்சரிப்பை சொல்கிறது வேத புஸ்தகத்தில் வாசிக்க முடியும். நாம் வேதத்தை திருப்பி 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசித்து பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் 14-15 இந்த வேத வசனங்களை வாசித்து பாருங்கள். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைப்படாதிருப்பீர்களாக, நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது, கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது, அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கு ஏது. என்னை கேட்கிற இந்த செய்தியில யாராவது குடும்பத்தின் பிள்ளைகள் அல்லது வாலிபர்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை தீர்மானிப்பதாக இருப்பீர்களானால், தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் தெளிவாய் சொல்கிறது, சுய சித்தத்தின்படி ஒருவேளை பணத்தை பார்த்து, பொருளை பார்த்து, வசதியை பார்த்து, அழகை பார்த்து தெரிந்தெடுத்து விடாதிருங்கள். அந்த ஜனங்களுடைய குணங்களை பார்க்க வேண்டும், அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பார்க்க வேண்டும், அவன் தேவனோடு கூட ஒரு ஐக்கியத்தை பார்க்க வேண்டும். லோத் அது எதையுமே பார்க்காதபடி அந்த ஜனங்கள் மத்தியிலே சென்றவர் சிக்கிக் கொண்டதை போல சிக்கிக் கொண்டார். வேதம் சொல்லுகிறது, அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளோடு கூட பிணைப்படாதிருப்பீர்களாக, நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது என்று சொல்லுகிறார். என்னை கேட்டுக்கொண்டு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, சென்று லோத்து உள்ளே அந்த தெளிவாக அதில் சிக்கிக் கொண்டார். அந்த ஜனங்களோடு கூட அவருடைய சுய முடிவினால முதலாவது இடத்தை தெரிந்தெடுத்தார்.
வேண்டாம், அந்த ஜடத்திலே வாழ்க்கை துணையை தெரிந்தெடுத்தார். அதில் சென்று வசமாக அவர் அதில் மாட்டிக்கொண்டதை போல இருக்கிறது. ஆனால் அதன் பிறகு அவருக்கு கொஞ்சம் அறிவு வந்திருக்கக்கூடும். ஏனென்றால் 2 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில், நாள்தோறும் அவருடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானுடைய லோத்தை அவர் ரட்சித்திருக்க என்று சொல்லி பார்க்கிறார். அங்க போன பிறகு அவருக்கு ஒரு அறிவு வந்திருக்கிறது, ஐயோ இங்க அநியாயங்கள் நடக்கிறது என்று சொல்லி. ஆனால் ஆண்டவர் சந்தர்ப்பத்தை கொடுத்து பார்த்தார் அவருக்கு. என்னவென்று சொன்னால், நீங்கள் அதே ஆதியாகமம் நீங்கள் 14ஆம் அதிகாரத்துக்குள் வருவீர்களானால் 14ஆம் அதிகாரத்திற்குள்ள வருவீர்களானால் அதுல ஒரு நிகழ்வு நடக்கிறது. வேத புஸ்தகத்தை வாசித்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 5வது வசனம் 14:5 பார்க்கும்போது 14ஆம் வருஷத்திலே சில காரியங்கள், கெதர்லா கோமேரும் அவனோடு கூடி இருந்த ராஜாக்களை வந்து அஸ்ரோத் நாயிமிலே இருந்த ரெப்பாய்மியரையும் காமிலே இருந்த சுசிமியரையும் தாவே கீரியாத்தமில் இருந்த ஏமியரையும் இப்படி ஜனங்களை கூட்டிக் கொண்டு வந்து இந்த சோதோம் குமாரை முற்றுகையிட்டு எல்லாவற்றையும் பிடித்து கொண்டு போய்விடுகிறார்கள் இல்லையா என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனால் வேதம் சொல்கிறது 14ஆம் 12ஆம் வசனத்தில், ஆபிரகாமின் சகோதரன் குமாரனை லோத்து சோதோமிலே குடி இருந்தபடியினால் அவனையும் அவன் பொருட்களையும் கூட கொண்டு போய்விட்டார்கள். சோதோம் குமாரா ராஜாவை பிடித்து கொண்டு போகும்போது அங்கிருந்த லோத்தையும் அவனுடைய குடும்பத்தையும் எல்லாரையும் கைதியை பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். ஆனால் அதை கேள்விப்பட்ட உடனேயே ஆபிரகாம் 14ஆம் வசனத்தில் 14 தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டிலே பிறந்த கைப்படிந்தவர்களாகிய 318 ஆட்கள் ஆயுதம் தரிப்பித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து ராக்காலத்திலே அவனும் அவன் வேலைக்காரர் பிரிந்து பவிஞ்சுகளாக அவர் மேல் விழுந்து அவளை முறியடித்து தமஸ்குக்கு இடதுபாரான் ஓரம் மட்டும் துரத்தி சகல பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தான். தன் சகோதரனாகிய லோத்தையும் அவனுடைய பொருள்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திரும்ப கொண்டு வந்தான். ஒரு சந்தர்ப்பத்தை கர்த்தர் கொடுக்கிறார். நீ அவன் போனா பிடிச்சிட்டு போயிட்டாங்க, ஆனா அவனை சகோதரன் லோத்தை பிடித்து கொண்டு போனாள் என்று சொன்ன உடனேயே ஆபிரகாம் போய் லோத்து அவனுடைய பொருட்கள் எல்லாவற்றையும் மீட்டு கொண்டு வருகிறார். ஒருவேளை இந்த வாய்ப்பை கொடுத்த பிறகாவது லோத்து அந்த இடத்தை விட்டு வெளியேறி இருக்கலாம். ஆனாலும் அவர் அங்கே இருந்து விட்டார். ஏன்? அவருக்கு ஒருவேளை அவருடைய மனைவி அந்த பட்டணத்தாராக இருக்கிறபடினால, அவர்கள் அந்த இனத்தோடு இருக்கிறபடினால் இனத்தை விட்டு போக வேண்டாம் என்று கட்டாயப்படுத்தி இருக்கலாம். அவிசுவாசியோடு இணைந்து விட்டார், அவர் பின்னி விட்டார். தன்னுடைய சொந்த முடிவினாலே அந்த ஜனத்தோடு கூட அவர் தப்பித்து வெளியே வர முடியாதபடிக்கு அவர் மாட்டிக்கொண்டார். பிரியமான ஆண்டோடைய பிள்ளைகளே, ஆகவே தான் இந்த லோத் அங்கிருந்து வெளியே வர முடியவில்லை. இவ்வளவு அருமையான வாய்ப்பை கொடுத்து வெளியே வர முடியவில்லை. தொடர்ந்து அங்கேயே தான் அவர் இருக்கிறார். அடுத்தபடியாக நான் வேதத்தை வாசித்து பார்க்கும்போது ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே 19ஆம் அதிகாரத்துக்குள் வரும்போது தேவன் இப்போது அந்த ஜனங்களுடைய அக்கிரமங்களின்படியாக அந்த பட்டணத்தை அழிப்பதற்கு சித்தம் கொள்கிறார். அதற்கு முன்பதாக 18ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் அதை அழிக்கப் போகிறேன் என்பதை ஆபிரகாமோடு கூட ஒரு செய்தியாக கர்த்தர் பேசுகிறார். ஆண்டவர் பேசுகிறார். பேசின பிறகு கர்த்தர் போய்விடுகிறார். விசேஷமாக நீங்கள் ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 17ஆம் வசனத்திலிருந்து கீழே வாசித்து பார்க்கும்போது ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆபிரகாம் சிநேகிதன் இல்லையா சொல்லுகிறார், சோதோமை அழிக்க போகிறேன். அப்போது ஆபிரகாம் தேவனுடைய சன்னதியில் நின்று தன் சகோதரனுடைய மகனுக்காக அவர் தேவனை பார்த்து கெஞ்சி கேட்கிறார். ஆபிரகாம் கேட்கிறார். அப்போது ஆண்டவர் கடைசியாக ஆபிரகாமை பார்த்து ஆபிரகாமுடைய முகத்தை பார்த்து லோத்தை விடுவிக்க சித்தமாகிறார். கர்த்தர் லோத்தை விடுவிக்க சித்தமாகிறார். இவ்வளவு தூரம் தேவனை விட்டு சுயமாக தெரிந்தெடுத்து போயிருந்தாலும் ஆபிரகாமுடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் லோத்தையும் குடும்பத்தையும் காப்பாற்ற சித்தமாகிறார் இல்லையா? பைபிளில் வேதத்தில் வாசித்து பார்க்கிறோம். அந்த 2 தூதர்களும் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சோதோமுக்கு வருகிறார். முதல்ல 3 பேர் வருகிறார்கள், ஆண்டவரும் 2 தூதர்களும். ஆபிரகாமுடைய பேசின பிறகு கர்த்தர் அவர் பரலோத்து போய்விடுகிறார். தூதர்களை அடுத்த நாள் அவர் அந்த சோதோமுக்கு நேரம் அனுப்புகிறார்கள். இங்கே வேதத்தில் வாசித்து பார்க்கும்போது இந்த 19ஆம் அதிகாரத்தில் ஒரு அற்புதமான நிகழ்வு. அங்கே போய் இரவிலே பட்டணத்தில் தங்க போகும்போது இவர்களை மனிதர்கள் நினைத்து அங்கு இருக்கிற ஜனங்கள் இவர்களோடு கூட ஒரு தவறான கிரியை நடப்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது லோத்து இவர்கள் செய்ய கிரியை சரி அல்ல என்று சொல்லி, அதுதான் நம்ம 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் வாசித்தோம்.
அந்த கிரியை கண்டு அவர் மனஸ்தாபப்படுகிறார். இப்போது தவறு பயங்கரமாய் நடக்கிறதே, தேவதூதர்கள் ஆயிற்று, இவர்களை மனிதன் நினைத்து விட்டார்களே, இவர்களையே இந்த ஜனங்கள் இப்படி தவறாக செயல்களுக்கு வற்புறுத்த வந்து விட்டார்கள் என்று சொல்லி அவர் மனஸ்தாபப்பட்டு அந்த இடத்தை திணறி நிற்கும் போது அவருடைய வார்த்தை விதமா சொல்கிறது. ஆதியாகமம் 19:10 அப்பொழுது புருஷர் தங்கள் கைகளை வெளியே நீட்டி லோத்தை தங்கள் அண்டைக்குள் வீட்டுக்குள் இழுத்து கொண்டு வந்து கதவை பூட்டி விட்டார்கள். நல்ல கவனிங்க, லோத்து வெளியே நின்று பேசுறார். அவருடைய மனைவி பிள்ளைகளும் இருக்கிறாங்க. அவங்க அந்த தவறான காரியங்கள் செய்யும் போது கையை நீட்டி லோத்தை இழுத்து கதவை பூட்டினது மாத்திரமல்ல, அந்த ஜனங்களுக்கு கண்களை குருடாக்கி விடுகிறார்கள். அவர்கள் இந்த வீட்டை தேடிக்கொண்டிருக்கிறார். பெரிய ஒரு அற்புதம் நடக்கிறதுங்க, பெரிய ஒரு விடுதலைக்கான அற்புதம் நடக்கிறது. பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, லோத்து இப்போது அதிகமாக பயப்படுகிறார். ஆனால் அதிகாலையில் அவர் சொல்றாரு, இரவில் எல்லாம் சொல்லிட்டாங்க, காலையிலே இந்த பட்டணம் அழிய போகிறது, நீயும் உன் குடும்பமும் தப்பித்து ஓடி போக வேண்டும். நீங்கள் ஓடி போகும்போது திரும்பி பார்க்கக்கூடாது, ஏனென்றால் இந்த பட்டணம் அவ்விதமாக அழிந்து போகக்கூடிய பயங்கரமான சூழ்நிலை உண்டாகும் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆக காலை 15வது வசனம் 19-15வது வசனத்தில் கிழக்கு வெளுக்கும் போது அந்த தூதர் லோத்தை நோக்கி, பட்டணத்துக்கு வரும் தண்டனையில் நீ அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியும் இங்கே இருக்கிற 2 குமார்த்திகளை அழைத்து கொண்டு போ என்று சொல்லி அவனை துரிதப்படுத்துகிறார்கள். போ போ போ. அப்போதும் ஒரு முடிவு எடுக்கிறார், தாமதித்து கொண்டு நிற்கிறார். முதலாவது தவறான தெரிந்தெடுத்தல், தவறான வாழ்க்கை துணை, இவையெல்லாம் தெரிந்தது மாத்திரமல்ல, தப்பித்து போ போ என்று சொல்லும்போது அவர் அங்கே தாமதித்து கொண்டிருக்கிறார். அடுத்த ஒரு தவறான தீர்மானம். வேதம் சொல்கிறது, அந்த 16வது வசனத்தில் அவன் தாமதித்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர்கள் இவர்களை பட்டணத்தை விட்டு வெளியே அழைத்து கொண்டு வருகிறார்கள். தாமதிக்கிறார் அவர் நானும் அழிந்து போகலாம். ஒருவேளை நான் நினைக்கிறேன், என்னுடைய மனைவி சொல்லியிருப்பாங்க, வேண்டாம் நம்ம ஜனங்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, இருந்திருக்கலாம் சொல்லியிருக்கலாம் இல்லையா? அதனால தான் லூக்கா 17ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் கர்த்தர் தெளிவாய் சொல்றார், லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள், லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் தெளிவான ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். இந்த அழிவு ஒருவேளை அவள் மூலமாய் வந்திருக்கலாம். அதனால லூக்கா 17ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம், லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார் இல்லையா? அந்த மனைவியுடைய நினைவெல்லாம் எப்போதும் அந்த பட்டணம் என் ஜனம் என்று சொல்லி தான் இருந்திருக்கிறது இல்லையா? ஆக அவள் பேச்சு கேட்டதும் தாமதித்திருக்கலாம், வெளியே இழுத்து கொண்டு போகிறார்கள். அடுத்தபடியாக 17ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அவர் வெளியே கொண்டு வந்து விட்ட பிறகு, இழுத்து கொண்டு வெளியே விட்ட பிறகு பாருங்க, அவர் சொல்லுகிறார்கள் 17ஆம் வசனத்தில், அவர் உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நிற்காதே, நீ அழியாதபடி மலைக்கு ஓடிப்போ என்றான் என்று சொல்லி வேதம் சொல்லுங்க. அவர் சொல்ற 4 ஆலோசனை கொடுக்கிறார் பாருங்க. நீ பின்னிட்டு பாராதே, நீ அந்த மலைக்கு ஓடிப்போ, இந்த சமபூமி இந்த உலகத்தில் நிற்காதே, நீ ஓடிப்போ, அந்த மலைக்கு ஓடிப்போ என்று சொல்லி அவங்க ஒரு நல்ல ஆலோசனை, தேவனுடைய திட்டத்தின்படி ஒரு ஆலோசனை கொடுக்குறாங்க. ஏனென்றால் அடுத்த லோத்துடைய பிழைப்பு அந்த மலையின் மேல் தான் கர்த்தர் வைத்திருக்கிறார் என்ற தேவனுடைய திட்டத்தை தேவதூதர்கள் சொல்றாங்க. ஆனால் நீங்கள் அந்த 18ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அதற்கு லோத்து, அப்படி அல்ல என் ஆண்டவனே. இங்கேயும் அவர் சுய முடிவு எடுக்கிறார். தேவன் திட்டத்தை தூதர்கள் சொல்றாங்க, நீ அந்த மலைக்கு ஓடி போ என்று சொல்லி அவர் சொல்றாரு, இல்ல ஆண்டவரே, மலைக்கு போக மாட்டேன் என்று சொல்கிறார். எவ்வளவு தவறான ஒரு முடிவு பார்த்தீங்களா? எவ்வளவு அருமையான வாய்ப்பு கிடைத்தும் ஒரு முடி, அப்படி அல்ல என் ஆண்டவரே என்று சொல்லி லோத்து சொன்னது மாத்திரமல்ல, கீழே அவர் சொல்றார் பாருங்க, 19ஆம் வசனம் பின்பகுதி, அந்த மலைக்கு போக என்னால் முடியாது, தீங்கென்னை தொடரும், நான் மரித்து போவேன், என்னால் முடியாது என்று சொல்கிறார். அந்த மலைக்கு போ என்று சொன்ன கர்த்தர் அந்த மலைக்கு கொண்டு சேர்க்க வரையிலும் என்னோடு கூட இருப்பார் என்ற நம்பிக்கை அவருக்குள் இல்லை. அந்த மலைக்கு தேவனுடைய திட்டத்தின்படி போயிருந்தால் தப்பித்திருக்கலாம். அவர் அங்கே தவறான முடியாது, ஆண்டவரே அங்கே போனால் நான் செத்து போவேன் என்று சொல்கிறார். போக சொன்ன தேவன் பலன் தருவார் என்று தேவன் மேல் அவருக்கு நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டது. முடிவு என்ன? அது 20ஆம் வசனத்தில், அது அந்த ஊர் இருக்கிறதே, அதற்கு போகத்தக்கதாக எனக்கு ஒரு அனுமதி கொடும் என்று கேட்கிறார். பட்டணத்தின் அழிவு பரலோகத்தில் இறங்கி நெருங்கி கொண்டிருக்கிறது. தூதர்கள் சீக்கிரமாய் போ என்று சொல்லி சொல்கிறார்கள். ஆகவே அவர் தெரிந்தெடுத்த அந்த அருகில் இருக்கிற பட்டணத்துக்கு போகிறார். தேவன் மலைக்கு போய் என்று சொன்னார். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4வது வசனம் பின்பகுதி சொல்கிறது, அந்த கன்மலை கிறிஸ்துவே, அந்த கன்மலை கிறிஸ்துவே. பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவண்டை ஓடி வா என்று சொல்லும்போது, இல்லை நான் இந்த பட்டணத்துக்கு போகிறேன், அங்கே போக என்னால் முடியாது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். சுய முடிவு எடுக்கிறார். இறுதியாக பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் அந்த பட்டணத்துக்கு போகிறார்.
அதற்கிடையில அவருடைய மனைவி, வேதம் சொல்கிறது 26வது வசனத்தில், அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானாள். நல்லா கவனிச்சு பார்த்துட்டீங்களா? அவரோட மனைவி பின்னிட்டு பார்த்து, இதைத்தான் கர்த்தர் சொன்னார். அவள் அந்த ஜனத்தை விட்டு, தன் இனத்தை விட்டு, தன்னுடைய அந்த பட்டணத்தை விட்டு பிரிய மனதில்லை அவளுக்கு. தப்பித்து போக வழி காண்பித்தாலும் பின்னிட்டு பார்த்து உப்பு தூணாகி போனாள். இதைதான் லூக்கா 17:32 கர்த்தர் சொல்றார். லோத்தின் மனைவி நினைத்துக் கொள்ளுங்கள், லோத்தையும் நினைத்துக் கொள்ளுங்கள், சுய முடிவெடுத்த லோத்தையும் நினைத்துக் கொள்ளுங்கள். அதற்கு அவனுக்கு ஒத்து போகாதபடி அந்த அந்நிய நுகத்திலே அவிசுவாசோடு பிணைந்தபடியினால் அவன் பட்ட கஷ்டத்தின் மூலமாக மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். அவள் திரும்பி பார்ப்பதற்கு முன்பதாக அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அந்த சல்ஃபேட், அந்த கந்தகம் பூமியில் விழுந்தது. அவள் அப்படி உப்பு தூணாய் போனாள் என்று வேதம் சொல்கிறது. ஒரு வழியாக லோத்து அவருடைய தெரிந்தெடுத்தலின்படியாக அவர் விரும்பின அந்த பட்டணத்திற்குள் லோத்து போய்விட்டார் இல்லையா? காலங்கள் சென்றது. இப்போது நம்ம எல்லாருக்கும் தெரியும், அடுத்து லோத்து அங்கு இருக்கும்போது அந்த பிள்ளைகளுக்கு சரியான வாழ்க்கை துணைகள் அமையவில்லை. ஒருவேளை தேவன் சொல்லி இருந்தபடியாக அந்த மலைக்கு ஓடி போயிருந்தால் இவனுடைய எல்லா தேவைகளையும், எல்லா காரியங்களையும் கர்த்தர் அங்கே உருவாக்கி வைத்திருப்பார். கர்த்தர் அவர்களுக்காக அங்கே செய்திருப்பார். கர்த்தர் அவர்களுக்காக எதையும் செய்ய காத்திருக்கிறார். ஆனால் லோத்து ஒரு தவறான முடிவு எடுத்தபடியினால், அவர்கள் போகிற பட்டணத்திற்கு அவன் விரும்பின இடத்துக்கு போனபடியினால், கர்த்தர் லோத்துக்கு என்று வைத்திருந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியாதபடி போனபடியினால் பிள்ளைகளுக்கு வாழ்க்கை துணைகள் இல்லாதபடி போயிடுச்சு. பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, காலங்கள் சென்றது. எல்லாருக்கும் தெரியும், இப்போது லோத்துடைய தவறான முடிவெடுத்த லோத்துடைய பிள்ளைகள் தவறான முடிவெடுக்கிறார்கள். அந்த பிள்ளைகள் தவறான எடுத்ததாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அவர்கள் செய்தது மிகப்பெரிய ஒரு தவறு. தேவனுடைய திட்டமே அல்ல, தேவனுடைய ஆலோசனை அதில் கடுகளவேனும் கிடையாது. இப்போது நாங்கள் யோசித்து பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த லோத்து ஆபிரகாமோடு கூட தேவன் கொண்டு வந்ததற்கு ஒரு நோக்கம் இருந்தது, ஒரு நல்ல எதிர்காலம் இருந்தது. ஒரு நல்ல லோத்துக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை அமைத்து கொடுக்க தேவன் சித்தமுள்ளவராகத்தான் இருந்தார். அதற்காகத்தான் அவனுடைய தகப்பன் மரித்த பிறகு ஆபிரகாமுடைய உள்ளத்திலே அனாதை போல இருக்கிறவனை அழைத்து கொண்டு வா என்று சொல்லி ஆபிரகாமோடு கூட இருக்கிற வரையிலும் அவன் மந்தையை பெருகச் செய்தார், அவனுடைய ஜனங்களையும் பெருகச் செய்தார். ஆபிரகாமுக்கு சமமாக அவனும் பெருகி கொண்டுதான் வந்து கொண்டிருந்தார். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆகவேதான் அந்த மந்தை மேய்ப்பவர்கள் சண்டை வந்தது. நீ பெரியவனா, நான் பெரியவனா என்று சண்டை வந்தது. ஆனால் ஆபிரகாம் விட்டு கொடுத்தார். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, கடைசியாக லோத்துடைய பிள்ளைகளும் அவர் தவறான முடிவெடுத்தார்கள். சேஷமாக 37வது வசனத்தில் மூத்தவள் குமாரனை பெற்று அவனுக்கு மோவாப் என்று பெயரிட்டான் வேதம் சொல்கிறது இல்லையா? மோவாப் என்று சொன்னால் ஃப்ரம் மை ஃபாதர். அந்த முத்திரை எவ்வளவு மோசமான பெயர் பாருங்க, ஃப்ரம் மை ஃபாதர். மோவாப் என்று சொன்னால் தகப்பனிடத்திலிருந்து கிடைத்தது என்று சொல்லி அவர் சொல்கிறார். என்னை கேட்டுக்கொண்டு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படியாக லோத்துடைய வாழ்க்கை சுயமாக சிந்தித்து செயல்பட்டு முற்றிலுமாக அவர் தேவனுடைய கிருபை இழந்த ஒரு மனிதனாய் மாறி போனார். நான் ஏற்கனவே சொல்கிறேன், ஆபிரகாமை மாத்திரம் தேவன் அழைத்திருக்கலாம், ஆபிரகாம் மாத்திரம்தான் தேவனுக்கு தேவை. ஆனால் லோத்தையும் கொண்டு வந்து அவருடைய கிரியைகள் மூலமாக நிறைய காரியங்கள் வேதத்தில் எழுதி வைத்த காரணம் என்ன? உங்களுக்கும் நீங்களும் நானும் இந்த லோத்தை போல நாம் சுய முடிவு எடுத்து நம்முடைய ஆசீர்வாதங்கள் இழந்து விடக்கூடாது என்பதற்காக இந்த லோத்தை குறித்து வேதத்தில் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். யோசித்து பாருங்கள், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அநேக காரியங்கள் இழந்து தடுமாறி நிற்பதற்கு காரணம் என்ன? சுய முடிவு. தேவனுடைய சித்தம் ஒரு நாள் நம்மை குறைவுபட விடவே மாட்டார் ஆண்டவர். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, அதன் பிறகு பாருங்கள், ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்தில் முதல் வசனம், கர்த்தர் தான் சொல்லியிருந்தபடி சாராளின் மேல் கடாட்சமானார். இதுவரையிலும் ஆபிரகாம் பொறுமையோடு கூட காத்திருந்தார். 21ஆம் அதிகாரம் வரும்போது கர்த்தர் சாராளின் மேல் கடாட்சமானார். அதுக்கு முன்பதாக இன்னொரு இந்த வேதத்தையும் 20ஆம் அதிகாரத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை வாசிக்கிறோம். 17வது வசனத்தை வாசிக்கும் போது வேதம் சொல்கிறது, ஆபிரகாமுடைய மனைவியாக சாராள் நிமித்தம் கர்த்தர் அபிமெலேக்குடைய வீட்டாரின் கர்ப்பங்களை எல்லாம் அடைத்திருந்தார். 18வது வசனம், ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். அப்பொழுது தேவன் அமலேக்கையும் அவன் மனைவியையும் அவன் வேலைக்காரிகளையும் குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுகிரகம் பண்ணினார். நல்லா கவனிங்க, ஆபிரகாமுக்கு இன்னும் பிள்ளைகள் இல்லை. ஆனால் ஆபிரகாம் ஜெபித்தது நிமித்தமாக வேதம் சொல்கிறது, அபிமெலேக்குடைய குடும்பத்திற்கு பிள்ளை பெறும்படியாக கர்த்தர் அனுகிரகம் தருகிறார்.
ஆபிரகாமுக்கு 21ஆம் அதிகாரத்தில் தான் சாராளை கடாட்சிக்கிறார். 20ஆம் அதிகார கடைசியில் வாசிக்கும் போது ஆபிரகாம் ஜெபித்தது நிமித்தம் அபிமெலேக்குடைய குடும்பத்தில் பிள்ளைகள் பெற கர்த்தர் அனுகிரகம் தந்திருக்கிறார். எவ்வளவு அருமையான ஒரு சத்தியத்தை பாருங்கள் பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகள். இந்த மாலை வேளையில் கர்த்தர் உங்களோடு கூட கேட்கிறார், ஆபிரகாமை போல தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறோமா, லோத்தை போல சுய சித்தத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறோமா? லோத் என்றால் முக்காடு என்று பெயர். சுய சித்தத்திற்கு நாம் ஒப்புக் கொடுப்போமானால் ஒரு நாள் முக்காடு போட்டு தான் போக வேண்டிய சூழ்நிலை வரும். ஆகவே இன்றைக்கு தேவ கர்த்தர் ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் தாமதமானாலும் அழகாய் செய்வார், நேர்த்தியாய் செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு தந்த நல்ல ஆலோசனைக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தருக்கு காத்திருந்த ஆபிரகாமையும் சுய முடிவெடுத்த அந்த லோத்தையும் குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தாவே, சுய முடிவு எல்லாம் ஆண்டவரே தோற்று போகிறது. உமக்கு காத்திருக்கிற ஒரு நாள் வெட்கப்பட்டு போனதில்லை என்று வேதம் சொல்கிறது. இந்த செய்தியை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாகிய யாராவது இந்த நாட்களிலே ஏதாவது ஒரு காரியத்திலே சுய முடிவு நிமித்தமாக எல்லாவற்றையும் இழந்து நிற்பார்கள் என்றால் இன்றைக்கு கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். நம்முடைய சித்தத்திற்கு ஒப்புக் கொடுக்க கிருபை தாரும். தொடர்ந்து ஆண்டோடைய கிருபைகளை பெற்று இந்த பூமியிலே சாட்சியாய் வாழ தேவன் ஆசீர்வதிக்க கேட்கிறோம். கிருபை சூழ்ந்திருக்கட்டும். இயேசு ரட்சகர் மூலமாக நீ தந்த நல்ல ஆலோசனைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். எனக்கு அன்பானவர்களே, சுய சித்தத்தை விட்டு விடுங்கள், தேவ சித்தத்தை நிறைவேற்றுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ ஆல். பாதையில் நாங்கள்